Praise the Lord everyone. Good morning. Today Jesus for me fellowship word of God. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறதுன்னு நான் சொல்கிறார். அவர் அளிக்கிற பலன் அவரோடே கூட வருகிறதான். ஆண்டவருடைய கடைசி நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டோம். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டியான காரியங்கள்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் சொல்கிறார், அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா? நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவராக இருந்தால் கூட வேதத்தை வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, சும்மா பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. வேத வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள். God bless you.